மார்க்கெட்டில் நான் 3 வருஷமாக வேலை செய்யும் ப்ரோ. இந்த 10th முடிச்சுட்டு வந்து திருமலிசில் வேலைக்கு செய்யிருந்தேன். திருமலிசில் நைட்டு 6 மணிக்கு போனால் காலைல 1 மணி ஆகும் ப்ரோ. வேறு 500 ரூபாய் சம்பளம் தருவாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் தொழில் கற்றுக்கிட்டேன் ப்ரோ. கோயம்பேடு போய் அங்கே மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு சராசரியாக 20 மூட்டை தூக்குவேன். மூட்டைக்கு 20-30 தருவாங்க. ஒரு நாளைக்கு 20 மூட்டை தூக்குவீங்க இல்லையா? 20 மூட்டை தூக்கும் ப்ரோ. சரி, இப்போ இங்கேயும் மூட்டை தூக்குற வேலை தான் பண்ணுறீங்க? இங்கேயும் மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சின்ன கடையில் வேலை செய்யும் ப்ரோ. இப்போ மூட்டை தூக்குறீங்க, சில்லறை வியாபாரம், அது காய்கறி சில்லறை வியாபாரம் இல்லையா? அது ப்ளஸ் வேறு என்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க? கடையில் ஹோல்சேல் கடையில் ஒரு சின்ன ரைட்டராக இருக்கேன் ப்ரோ. அது நைட்டில் தான். நைட்டு 12 மணிக்கு வருவேன். காலையில் 2000 3000 சலனத்தில். காலேஜ் கூட டைம் அங்கே எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க எனக்கு. ப்ரொஃபஸரு ஹெச்ஓடி எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சுச்சுவேஷன் சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படினாலும் திட்டுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சில தூங்க டைம் கிடைக்காது. காலேஜில் போய் தூங்குவேன், திட்டுவாங்குவேன், நிறைய திட்டுவாங்குவேன். சுத்தமாக முடியாது, உடம்பாட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சி என்னடா வாழ்க்கைன்னு நினைப்பேன். அது என்ன பண்ணுறது, வீட்டு சுச்சுவேஷன் அப்படிக்குது. அப்பா அம்மா வீடு வேலைக்கு போகல, அப்பா வீட்டில் இருந்தாத மாதிரி தான் அது. அக்கா மாதம் 6000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. நான் சம்பாதிச்சு தான் வீடை டேர்ன் பண்ணுறேன். டெய்லி 500 சம்பாதிக்கிறேன். மாதம் இப்போ அப்படி இப்படியே ஒரு 5 ரூபா வரும், 13 ரூபா 5 ரூபா வரும். எனக்கு ஃபீஸே 20,000 ரூபாய் வருது. 6 மந்த்ஸ் சிம்மு. இன்னொன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் அம்மா, நான், அம்மா, தங்கச்சி, ஒரு சின்ன தங்கச்சி இருக்குது எனக்கு. நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும். அவளை 3 வயசு தான் ஆகுது அவளுக்கு. அப்பா ஸ்டேஜை நான் தான் பார்த்துக்கணும். அப்போ உங்கள் குடும்பத்தில் அம்மாவையும் அந்த சின்ன குழந்தையும் ப்ளஸ் அக்காவை நீங்கள் தான் அக்காவுக்கு மேரேஜ் இன்னும் 1 வருஷம் நான் தான் பண்ணி ஆகணும் ப்ரோ. 1-2 வருஷம் தான் பண்ணி ஆகணும். எல்லாமே நான் பொறுப்பு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அதுக்காகவே இப்போ மார்க்கெட் கஷ்டப்பட்டு வரேன். என்னால் முடியல, உடம்பு ரொம்ப டயர்டாகுது. அந்த சுச்சுவேஷனுக்காகவே நினச்சி ஒரு பைத்தியம் பிடிக்குமே ஆகுது. நைட்டு தூங்க முடியல, தூக்கமும் வரமாட்டேங்குது. காலேஜ் போனால் ஒரு நிம்மதி இல்லை. இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் காய்கறி மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறாரு அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக தான். நான் இப்போ 10th முடிச்சுலேருந்து 15 வயசுலேருந்து வேலை செய்கிறேன் கோயம்பேடில். 15 வயசுலேருந்து கோயம்பேடு வேலை செய்கிறேன். கற்றுட்ருக்கேன். இந்த ஃபீல்டில் வரலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஆனால் அப்போ இருந்தே மூட்டை தூக்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? 15 வயசுலேருந்தே மூட்டை தூக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மூட்டை தூக்க ஆரம்பிச்சிங்களே, அப்பவும் சரி இப்பவும் சரி, இப்போ ஒரு மூட்டைனா எவ்வளோ கிலோ மூட்டைகள்லாம் தூக்குவீங்க? சராசரியாக 50-60 கிலோ வரும் ப்ரோ. நான் தூக்குறேன் 50-60 கிலோ. 50-60 கிலோ வரும். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போக முடியும்? அது கடைக்கு ஏற்ற மாதிரி ப்ரோ இருக்குது. கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு, லாங்காக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு. ஒரு 40 கிலோ மூட்டை தூக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ தருவாங்க? 30 ரூபா தருவாங்க ப்ரோ. ஒரு மூட்டைக்கு 30 ரூபா. எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்? சராசரியாக ஒரு 500 மீட்ரு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 மூட்டை தூக்கணுமா? 20 மூட்டை தூக்கணும். அது ப்ளஸ் அதுக்கப்புறம் கடைகளில் வேலை செய்கிறேன். இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ. இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ப்ரோ? இப்போ நான் நைட்டு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த வேலை? 12 மணிக்கு கண்டிப்பாக வந்தாகணும் ப்ரோ. நான் இங்கே கண்டிப்பாக 12 மணிக்கு இருக்கணும். 12 மணிக்கு கண்டிப்பாக வந்தாகணும். 12 மணிலேருந்து கரெக்டாக காலேஜ் போகிறாலும் இப்போ 1:30க்கு வீட்டுக்கு போகிறேன். 1:30க்கு வீட்டுக்கு போய்ட்டு 2 மணி தான் காலேஜ் போகிறேன். 2 மணிக்கு காலேஜ் போய் அங்கே திட்டு வாங்கிட்டு அப்படி இப்படி வாங்கிட்டு செகண்ட் எடுத்து நைட்டு 12 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா காலையில் மத்தியானம், அடுத்த நாள் மத்தியானம் தான். ஓ, 12 ஹவர்ஸ் மேலே வேலை. போய் முடிச்ச உடனே காலேஜ் முடிச்சோடனே ஈவினிங் ஒரு 6:30க்கு வருவேன். மறுபடியும் 7 o'clock வந்து கணக்கு பார்க்க வருவேன். ஓனர் வருவார். ஓனர் காலைல வரமாட்டார். கணக்கு பார்க்க 7 மணி தான் வருவார். 7 மணிக்கு வந்தால் 8 மணி தான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு 9 வரைக்கும் தான் தூங்குவோம் ப்ரோ. 9 வரைக்கும் தூங்கினா மறுபடியும் 12:30க்கு எழுந்திக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்குவீங்க? எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரம் ப்ரோ. தினசரி தூங்குறதே 3 மணி நேரம் தான்.